கர்த்தருடைய பாதத்தில் அருகே இருப்பது மற்ற எதுக்குமே ஈடாகாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இவ்வளோ நெருக்கமா? வேத வசனம் சொல்லுங்க பாருங்க, இவ்வளோ சமீபமாக நம்மளை போல தேவனை வைத்திருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சமீபமாக ருசி பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ருசிச்சிருக்கீங்களா? ஏன்னா 20 தடவை இங்கே நம்ம வந்திருக்கிறோம். 20 தடவை வந்த மாதிரியே எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியணும். ஏன்னா தேவ சமூகத்தில் வரும்போது கவலையோடு வரலாம், பல பாரங்களோடு வரலாம். ஆனால் உள்ளே வந்த உடனே அந்த பாரத்தெல்லாம் கர்த்தர் விடுவித்து நம்மளை களி கூற பண்ணுகிறார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தியானத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு இந்த ஜெபத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஜெபிப்பதுக்கான முறைகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களில் இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்துருக்குறோம். இப்போ 24ஆம் வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். எல்லாரும் நாம் இணைந்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போமா? வாசிப்போம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க. மறுபடியும் வாசிப்போமே. என்ன ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக ஒரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடே கூட இருக்க விரும்புகிறேன். இந்த 24ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை தான் நமக்கு வாழ்க்கைக்கான அப்ளிகேஷனை ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். முதல் பகுதி இயேசுநாதர் தன்னை பற்றி சொல்கிற காரியம். அந்த 24 வசனத்தினுடைய பின்பகுதியில் தான் நம்மளை ஆண்டவர் என்னவா நினைத்து சொல்கிறாரு, நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. அவர் சொல்கிறார், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீர் என்கிட்ட அன்பாக இருக்கிறது அது எனக்கு தெரியும். நீர் என்கிட்ட அன்பாக இருக்கிறதையும் இவர்களுக்கு முன்பாக காட்டியிருக்கிறீர். இப்போ என்கிட்ட நீர் அன்பாக இருக்கிறதையும் இவர்களுக்கு நீர் என்கிட்ட அன்பாக இருக்கிறத காட்டினது பெருசு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. சொல்கிறாரு, அங்கே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க. இதெல்லாம் செஞ்சதனுடைய நோக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் பிள்ளைங்க இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். அதை எப்படி பொருந்தோம்? நான் எங்கெல்லாம் போகிறேனோ இயேசு என் கூட அங்கெல்லாம் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம கூடலாம் இயேசு எங்கே போனாலும் வரார். எத்தனை பேர் தெரியும் இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறார் இந்த இடத்துல. அதில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, நான் எங்கே இருக்கிறேனோ அவர்கள் அங்கே இருக்க நான் விரும்புகிறேன் என்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், நிறைய ஆசைகள், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விருப்பத்தை கொடுக்குறவர் அவர். நமக்கு விருப்பம் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தேவனுக்குள்ள வளர ஆரம்பிக்க நம்முடைய விருப்பங்கள் கண்டிப்பாக அவருடைய விருப்பமாய் மாறும். கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய விருப்பம் யாருடைய விருப்பமாக மாறி இருக்கும்?
அவருடைய விருப்பம். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் இனிமே விரும்புறதெல்லாம் அவர் விரும்புகிறதா இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விரும்புகிறதெல்லாம் அவர். நல்ல கையை உயர்த்தி. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? நான் விரும்புகிறதெல்லாம் அவர் விரும்புகிறதா இருக்கும். அதனால் அவர் விரும்புகிறத நான் கேட்டால் எனக்கு நிச்சயமாக அவர் தர வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்பும்போது நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் விரும்புகிறது இது தேவ சித்தமா? இப்போ இயேசுநாதர் விரும்பினது அதில் பிதாவுடைய சித்தம் இருக்கா? 100க்கு 100 இருக்கு. நீர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்கிட்ட அன்பாக இருந்தீர், என்கிட்ட நீர் அன்பாக இருக்கிறத இவர்களுக்கும் நீர் காட்டியிருக்கிறீர். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்னா, இவர்கள் எப்பொழுதும் நம்மோட என்னோட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த விருப்பம் பிதாவுக்கு ரொம்ப பிரியமான விருப்பம், நியாயமான விருப்பம். ஒரு இடத்துல இயேசுநாதர் சொல்றாரு, இவர்களை நம்மளை ரட்சிப்பதுக்கு முன்பாக, ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு கொடுப்பதுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு முன்பாக கெத்செமனே கார்டனில் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனித்து போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். அப்போ வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் போது படப்போகிற பாடு, மனுக்குலத்தினுடைய பாவம், சாபம், இதை எடுத்து தான் சரீரத்தில் சுமக்கும் போது ஒரு திராட்சை பழைய போட்டு எப்படி இடித்து நசுக்கி அதில் இருக்கிற சாரை எடுக்கும்போது எப்படி பிசைஞ்சு அவர்களை அந்த பழம் பிக்கப்படுமோ, அதனுடைய அடையாளமே தெரியாமல் உருக்குலைக்கப்படுமோ, இதெல்லாம் இயேசுநாதர் யோசித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறார், பிதாவிட்ட, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகினிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய. பாருங்க, எப்போவுமே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாம்சம் சில காரியத்தை தேவ சித்தத்துக்கு அகெயின்ஸ்டாக விரும்பக்கூடிய நேரங்கள் வரலாம். ஆனால் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மளை உடனடியாக தேவனுடைய விருப்பத்துக்கு நேராக நம்மளை கொண்டு வருவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறதுனால, தேவ வசனத்தை கேட்குற இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறதுனால, நல்ல ஒரு சபை ஐக்கியத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறதுனால, இப்படி ஜெபம் பண்ணுகிற இடத்துல வந்து நம்ம உட்காரும் போது நான் சொல்கிறேன், என்ன நம்முடைய ஆசைகள் அவருடைய ஆசை இல்லாமல் போனாலும் நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய ஆசையை அவருக்குள்ளான ஆசையாக மாற்ற வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் உம்முடைய விருப்பமாக இருக்கும், உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே என் விருப்பம் உங்க விருப்பமாக இருக்கும், உங்க விருப்பம் தான் என் விருப்பமாக இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க விருப்பம் தான் ஆண்டவரே என்னுடைய விருப்பமாக மாறுது. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, இந்த ஆசீர்வாதமான நிலைக்குள்ள நம்மளை வைக்கும்போது ஆண்டவருக்குள்ள இப்படிப்பட்ட வளர்ச்சி. நல்ல நீங்கள் எப்படிப்பட்ட வளர்ச்சினா, இன்னும் என் ஆசையிலேயே வாழல, இப்போ என்ன நான் அறிந்து கொண்டிருக்கிற இயேசுநாதர் மேலே உள்ள ஆசைகள் என்னை பற்றி பிடிக்க ஆரம்பிக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறிய அறிய அவருடைய ஆசை எனக்குள்ள பற்றி பிடிக்குது. கையை உயர்த்தி சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவை அறிய அறிய அவருடைய ஆசைலாம் நமக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியும். சொல்லுங்க வாயத்திலிருந்து, அந்த ஆசையெல்லாம் என்ன செய்யும் எனக்குள்ள? நான் சொல்றேன், உங்க ஆசையே உங்களுக்கு நல்லதா தோணும்னா ஆண்டவர் உங்க மேல ஆசைப்படுறது எவ்வளோ அதிக நல்லதா இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் நினைக்கிற ஆசையே நல்லதா இருக்கும்னு என் மனுஷ அறிவுக்கு தோணுமானா, என்னை உண்டாக்கின கர்த்தர் என்னை குறித்து விரும்புகிறது அதை காட்டிலும் பல 1000 மடங்கு மேன்மையானதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆசையை காட்டிலும் உங்க ஆசை தி பெஸ்டா இருக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? என் குடும்பத்தை குறித்து, என் வேலையை குறித்து, நாளைக்கு எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் விரும்புவதை காட்டிலும் என் இயேசப்பா விரும்புறது மிக சிறப்பானதா இருக்கும். எத்தனை பேர் நம்புறவங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் விரும்புவதை காட்டிலும் இயேசப்பா எனக்காக விரும்புவது எத்தனை பேர் நம்புறீங்க நல்லதா இருக்கும்னு? ஒரு நாளும் அவர் நமக்கு கெடுதியை நினைக்கவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதியை நினைக்காத தேவன், ஒரு தீமையும் ஒருபோதும் செய்யாத ஒரு தேவன் இருக்கிறாருன்னா அது நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் நன்மை செய்கிற தேவனுங்க.
இந்த தேவனுடைய ஆசையை ஒரு பாரமா நினைக்க கூடாது. இது என்ன, இது நமக்கு ஆசை, நமக்கு இப்படி இருக்கு, ஆண்டவர் இப்படி சொல்றாரு. கிடையாது. இந்த ஆசை எப்படிப்பட்டதா மாறணும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தேவன் நீர் என்னோட இருக்கிறீர். நீங்க என் மேல ஆசைப்படுறதெல்லாம் என்ன காட்டிலும் 1000 மடங்கு நல்ல ஆசைகளா இருக்கும். சொல்லுங்க, என்ன காட்டிலும் 1000 மடங்கு நல்ல ஆசைகளா இருக்கும். பாருங்க, அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்குள்ள வளரும் போது நம்முடைய ஆசைகள் என்னவா மாறுது அப்படின்றத கர்த்தருக்குள் வளரும் போது, ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து அப்படியே இயேசுவோட டிராவல் பண்ணும்போது, நான் கேட்குறேன், ஒரு மனுஷனோட நீங்கள் ரொம்ப நாள் டிராவல் பண்ணுறீங்கன்னா உங்களை அறியாமலே அந்த மனுஷனுடைய எல்லா சாயலும் உங்களுக்கு வந்துடும். வருமா வராதா? என்ன, நம்ம இயேசுநாதரோட ரொம்ப நாள் டிராவல் பண்ணுறோமே. ஹலோ, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு? 10 வருஷம். சிலர்லாம் கேட்டால் நாங்கள் பூர்வீகமாக கிறிஸ்தவங்க, ஆனால் ஒரு அடையாளங்கிறோம் இயேசுவை காட்டுறது வரமாட்டுதே. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த நாட்களில் அதை தான் அதிகமாக இயேசு உங்கள் மூலமாக காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை வைத்து சொல்லுங்கள், இயேசு இன்னுமே அதிகமாக என் மூலமாக அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் அப்படி உங்களை ஒப்பு கொடுக்குறவங்க? கையை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே இனிமேல் என் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் விரும்புகிறத செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? இயேசுவே நீங்கள் விரும்புகிறத செய்கிற, அப்படி விட்டு பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் இந்த வருஷம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தின்படியே 1000 மடங்கு அதிகமாக்கி காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனுங்க. இப்போ நம்முடைய ஆசை கர்த்தரை அறிய அறிய என்னவா மாறுது, அதை கொஞ்சம் கவனிப்போம். கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு அதில் வருகிற சவால்களை எப்படி மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டே என்னன்னா இயேசுவை இல்லாத ஆசை இல்லை. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க? ஜெபிக்க வரவங்க கண்டிப்பாக இயேசுநாதர் பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் இயேசுநாதர் பிள்ளையா? என்ன சொல்கிறாங்க? பதில் சொல்லனா பேய் பிள்ளை தான் நீங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளா? நம்ம எல்லாம் இயேசுநாதர் பிள்ளைங்க. இயேசுநாதர் பிள்ளைங்களா இருந்தோம்னா, இயேசுநாதருக்குள்ள நம்ம வளரும் போது நம்முடைய ஆசைகள் ரொம்ப தேர்ச்சியான ஆசைகளாய் மாறும். பக்கத்தில் பார்த்து நம்ம ஆசைகள் எப்படி மாறும்? வயதாக வயதாக என்ன ஆகுன்றாங்க? வயசாகுன்றாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க? பெரிய கண்டுபிடிப்பு இல்லை இது, உலகமாக கண்டுபிடிக்க போல இது. வயசாக வயசாக கொஞ்சம் தேர்றோம், மெச்சூர் ஆகிறோம். துரு துரு துருன்னு இருந்தவர் வயசாகவும் துரு துருன்னு இருக்க முடியல. வாலிப முறுக்கலாம், இப்போ கையை தூக்குறதே கஷ்டமாகுது, நடக்கிறதே. அது சரீரம் பாரு, சரீரம் கூறம் பாருங்க. ஏஜாக ஏஜாக அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அது போல் வாழ்க்கையில் மெச்சூரிட்டியும் அனுபவம் வர வர நம்ம கொஞ்சம் தேர்ச்சி ஆனவங்களாக மாறுறோம். அப்போ கவனிச்சு பாருங்க, இயேசுவை நான் வந்து அறிய அறிய அப்படியே பேன் உட்காந்துட்டு இருந்தேன்னா, நல்லா கவனிங்க. சாலமோன் இடத்துல சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சாலமோன் நீதிமொழி 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, பேதையா இருக்கக்கூடாதான். எப்படி இருக்கக்கூடாது? பேதனை என்ன தெரியுமா? நம்ம ஒரு பாஷையில் பேக்கா இருக்கக்கூடாது. அப்படியே இருக்கு, அதான் லிட்ரல் மீனிங். நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு பேக்கான கிறிஸ்தவங்க தான். எதை சொன்னாலும் நம்பிடுறது, எதை சொன்னாலும் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிதானிக்கணும். இது தேர்ச்சினால வருதா? இது வந்து கடவுளுடைய ஆசை தானா, என்னுடைய ஆசையா மாத்தி இருக்கிறேனா? இதெல்லாம் இல்லைன்னா நான் சொல்றேன், அடிக்கடி விழுந்து போகிறவனா இருப்பேன். எல்லா விஷயத்திலும் விழுந்து போவேன், எல்லா விஷயத்திலும் நான் இடறுகிறவனா இருப்பேன்.
நான் நிலைத்து இருக்கணும், நான் இயேசு விரும்புகிறது போல அவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்கிறத உணரும் போது நான் எளிதாய் விழுகிறவன் அல்ல, என்னை தள்ளவே முடியாது. ஏன்னா என்னை அவரோட ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அவர்கள் என்னோட இருக்க நான் விரும்புறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, நான் யாரோட இருக்கிறேன்? இப்போ நல்லா சொல்லுங்க, கையை வைத்து. நம்ம யாரோட இருக்கிறோம்? நமக்கு இயேசு கூட இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க 2 கொரிந்தியர்ல இப்போ இந்த அளவுக்கு இயேசுக்குள்ள வளரும் போது நம்ம எப்படிப்பட்ட நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர், நம்முடைய ஆசைகள் எப்படி தேவனை சார்ந்த ஆசைகளாய் மாறக்கூடிய ஒரு நிலைகள் வரும்போது அதில் கண்டிப்பாக சவால்கள் வரும். சவால் இல்லாத வாழ்க்கையில் ஆனால் அற்புதமாக ஆண்டவர் எப்படி மேற்கொள்ள வைக்கிறாரு என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து 7 சபைகள் இருக்கு பாருங்க. அந்த 7 சபைகள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை இன்னைக்கு நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் தான் நடமாடுகிற ஆலயம். கையை வச்சு சொல்ல, நம்ம என்ன ஆலயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு ஆலயம். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, எங்கே போனாலும் நீங்கள், அதனால் உங்களுக்கு கோயில் கட்டு கும்பிட போகிறாங்க. நான் சொல்ல புரியுதா? நான் ஆலயம் அப்படின்ட்டு கோயில் கட்ட சொல்கிறாதீங்க உங்களை. அதில் ஒரு சல்லி பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆலயம்னா என்னென்னா தேவன். இது லிட்ரலாக இந்த சபையை கட்டடமாக பார்க்கக்கூடாது. தேவ பிள்ளைகளெல்லாம் மீட்கப்பட்டு தேவன் கூடி வருவதுக்கு, நீதிமான்கள் கூடி வரக்கூடிய ஒரு ஆலயமாக வச்சிருக்கிறார். இந்த ஆலயத்தை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாருன்னா தன்னுடைய சரீரத்துக்கே ஒப்பிடுறாரு. சரீரத்தை கொடுத்து அவர் மீட்டு கொண்டாரே. அப்போ இந்த ஆலயத்தை ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்கு ஏதுவா நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய ஆசையினால நிரப்பிக்கொள்வது ரொம்ப முக்கியமானது. பாருங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லியிருக்கு. அங்கே சொல்றாரு, நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன அதுக்குள்ள போற கதையை பேசுறாரு இவரு. நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தையை இங்க உபயோகப்படுத்துற 2 விதமான மக்களை இங்க பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்கு, நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புறேன்ற 2 வகையான மக்களை இங்க பார்க்கலாம். இந்த வசனத்தோட ஒப்பிடும்போது 2 வகையான மக்களை பார்க்கலாம். ஒன்று, சீக்கிரமா செத்து ஒழிஞ்சு நான் எங்க போயிடணும், ஏசப்பா கிட்ட போயிடணும். அது உண்மையான ஆசை சிலருக்கு, இயேசுவோட இருக்கணும்ன்ற உண்மையான ஆசை. இன்னொரு மக்களான கூட்டம் எப்படின்னா, இருக்கிற மூஞ்சிங்களை பார்க்க முடியல, அதனால செத்து சீக்கிரமா எங்க போயிடலாம். நல்லா கவனிங்க, எலியாவுக்கும் இந்த மாதிரி எண்ணம் தான் வந்துச்சு. வாழ்க்கையில சவால்களை கர்த்தர் எப்படி மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாத பலவீனமான ஒரு கிறிஸ்தவன், பலவீனமான ஒரு மனுஷன், அவன் வாயத்திறந்து சொல்ற வார்த்தை தெரியுமா, சீக்கிரம் செத்து ஒழிஞ்சா நல்லா இருக்கும். நல்லா கவனிங்க, எலியா என்ன சொன்னான், ஆண்டவரே நான் என் முற்பிதாக்களை காட்டில நான் நல்லவன் அல்ல, நான் இருக்கிறதை காட்டில நான் சாகுவது என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நான் உண்மையால அவனுக்கு அந்த ஆசை கிடையாதுங்க. நல்லா கவனிங்க, ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்னா, எத்தனை நாள் அவன் பிரயாணம் செய்து அவன் ஒரு இடத்துல நிற்கும் போது சொல்றான், ஆண்டவரே நான் வாழ்றதை காட்டில நான் கேட்கிறேன், சாகணும்னு நினைச்சவன் ஏன் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இங்க சொல்லணும்? சாகணும்னு நினைச்சவன் அங்கேயே செத்து போயிருக்கலாமே. நல்லா கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எவ்விதத்தில் கர்த்தர் ஹேண்டில் பண்ண நமக்கு உதவி செய்கிறாரு என்பதை அறிந்து கொள்ளாத போது வாழ்க்கையை ஈஸியாக கிவ் அப் பண்ணுறோம். அதனால தான் இயேசுநாதர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் உன்னை விரும்புகிறேன், என்னன்னா இவர்கள் என்னோடு இருக்கும்படி நான் விரும்புகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு விரும்புகிற அந்த விருப்பம் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, இயேசு விரும்புகிற அந்த விருப்பம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நிறைவேறணும். அப்படி நிறைவேறும் போது 9ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, இது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க. நல்லா கவனிங்க, என்ன ஆசை, கண்டிப்பா பரலோகம் போன. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு?
இன்னும் நிறைய பேர் இங்கேயே இருக்கணும்னு. பரவாயில்ல, இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீடித்த ஆயுச நாட்களை கர்த்தர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எங்கே போனோம்? போனோமா இல்லையா? ஒரு நாள் வேணாமா? இயேசுவை பார்க்க வேணாமா? நான் காணல, இன்னைக்கு வரைக்கும் நான் நிஜமா இயேசுவை நான் பிசிக்கலாக பார்க்கல. ஆனால் ஒரு நாள் முகமுகமாய் அவரை சந்திப்பேன். அது எங்க? நான் பரலோகத்தில் ஒரு நாள் சந்திப்பேன் அவரை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பார்க்குறோனோ இல்லையோ, அவரை பார்ப்பேன். ஹலோ, நிறைய பேருக்கு இருக்கிற பீதியில் இன்னும் கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு. என்னடா பாஸ்டர் எப்படி சொல்லிட்டார்? ஏன்னா அங்கே நீங்கள் வந்தால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அந்த அர்த்தத்தில் சொன்னேன். நீங்களாம் கைவிடப்பட மாட்டீங்க. நம்ம எல்லாரும் பரலோகம் போய் சேரும். கையை வச்சு சொல்ல, நம்ம எல்லாரும் எங்கே இருந்தாலும் பாருங்க. ஆனால் என்ன கவனிக்கணும்னா, இங்கே இருந்தாலும் நான் அவரோட தான் இருக்கிறேன், இங்கேருந்து போனாலும் நான் அவரோட தான் இருப்பேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்ல, இங்கே இருந்தாலும் நான் யாரோட தான் இருக்கிறேன். அதனால என் ஆசை என்னன்னா, அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு பிரியமானதை நாடுவதில் தான் நான் கவனமா இருக்கிறேன். அது என்ன? ஆண்டவரே, உமக்கு என்ன பிரியமோ அந்த பிரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அது என்ன? நீர் எங்களை உம்மோடு இருக்கணும்னு விரும்புகிற அந்த விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய விருப்பமாக மாற்றுறேன். ஒரு நாள் கூட நீர் இல்லாத வாழ்க்கை, நீர் எனக்கு சொல்றத கேட்காத ஒரு நாளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மை நான் அனுபவிக்கணும், உம்முடைய சத்தம் எனக்கு கேட்கணும், உம்முடைய பிரசனத்தினால் நான் தொடப்படணும். ஆண்டவரே, நான் போகிற எல்லா இடத்திலும் நீர் என்னை சுற்றி இருக்கிறத நான் ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தில், என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்துமாவில் நான் உணர்ந்து வாழணும். ஆண்டவரே, இந்த ஆசை தேவனுக்குள்ள இருக்கிற, தேவனுக்குள்ள வளர்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே இந்த ஆசை எனக்குள்ள நாளுக்கு நாள் வளரணும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கணும், நீர் என்னோட இருக்கணும். சொல்லுங்க வாயை திறந்து, நீர் என்னோட இருக்கணும், நான் உம்மோட இருக்கணும். அதுக்கு தான் என்ன ஆண்டவரே உம்மை பற்றி நிறைய கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்து என்னை உட்கார வைக்கிறீரு, என்னை உமக்குள்ள வளர வைக்கிறீர். எதுக்காக? நீர் என்ன உம்மோட வைத்திருக்கணும்ன்றதுக்காகவே கர்த்தர் நம்மோட பேசுறார். பாருங்க, இப்படி நிறைய வசனம் இருக்கு. பிலிப்பியர்ல கவனிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, இந்த ஆசையோட கூட நம்முடைய பொறுப்புகள், இந்த தேவனுக்கு அறிய அறிய நம்முடைய ஆசைகள் தேவனை சார்ந்ததா மாறுது. தேவனை சார்ந்த ஆசைகளுக்கான பொறுப்புகளையும் கர்த்தர் ரொம்ப அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக செய்வதை நம்ம அனுபவிக்கிறோம். பாருங்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னது என்று. நல்லா கவனிங்க, இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கிறதுனால நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது என்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், கர்த்தருடைய ஆசை எனக்குள்ள வளர ஆரம்பிக்குது. இப்போ என் பொறுப்பு என்னன்னா, அங்கே சொல்றாரு, அங்கே என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிந்திருக்கிறேன், ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நம்பிக்கையாய் நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தாலும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடனே மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படி. அங்க சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. நான் இந்த சரீரத்தில் வாழ, கர்த்தரோட வாழ விரும்புகிறேன். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமா, ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்வதுக்கு ஏதுவா பவுல் அங்கே சொல்றாரு, இந்த சரீரத்தின் மூலமாக அப்படி நான் ப்ரெசன்ட் பண்ண என்ன விரும்புகிறேன், அறிந்து நான் வாழ விரும்புகிறேன். சும்மா ஒன்றும் எதுக்கு வாழ்றேனே தெரியாமல் இருக்கிற ஒரு நிலை இல்லை. நான் இந்த சரீரத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லது, இங்கேருந்து போனாலும் அது எனக்கு நல்லது. ஏன்னா நான் யாரோட தான் இருக்க போகிறேன்? கர்த்தரோட நான் இருக்க போகிறேன். அவர் விரும்பினதை என் வாழ்க்கையில் இங்கேயும் செய்கிறாரு, பூலோகத்திலையும் செய்கிறாரு,
மறுமையிலையும் கொண்டு போய் எனக்கு செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. பூலோக வாழ்க்கையில் அந்த விருப்பத்தை நிறைவேற்றார் இயேசுநாதர், மறுமையிலும் கொண்டு போய் அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றார். பாருங்க யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். எல்லாரும் வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர். நல்லா என்ன சொல்றாரு? என்னை பின்பற்ற கடவனா இருக்கணும் ஒரு ஊழியம் செய்யறவன். ஊழியம் செய்யறவன்னா உடனே நீங்க ஊழியக்காரங்க, சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளை, நேற்று காமிச்சோம் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரே அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை வச்சு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரே அழைப்பு. அந்த அழைப்பு என்ன? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை அறிய ஆரம்பிக்கிறேன், அறிந்த பிறகு நான் சீஷனா மாறுறேன், சீஷனா மாறின பிறகு நான் அவருக்காக ஊழியம் செய்கிறவனா மாறுறேன். அப்ப என்ன சொல்றாரு? ஒரு சீஷனா, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா நான் ஒரு ஊழியம் செய்யக்கூடியவனா நான் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்ற கடவன். கையை வச்சு சொல்லுங்க. நம்ம யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றணும். ஏன் அவரை பின்பற்றணும்னா, அவரை பின்பற்றும் போது அவர் சொல்றாரு, கண்டிப்பா நான் அங்க உன் கூடவே இருப்பேன். கையை வாய்த்து சொல்லுங்க. கர்த்தர் அங்க என் கூட கண்டிப்பா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் இங்க இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறீங்க? கையை வாய்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் இயேசுவை பின்பற்றுவேன். எத்தனை பேர் பெருமையா சொல்றீங்க? நான் இயேசுவை, நான் அவரை ஃபாலோ பண்றேன். அவரு ஆனா அவங்கள ஃபாலோ பண்றேன். எவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பரலோகம் போக முடியாது. இயேசுவை ஃபாலோ பண்ணாதான் பூமியிலையும் ஆசீர்வாதம், பரலோகத்திலையும் ஆசீர்வாதம். கையை வைத்து சொல்லுங்க. இந்த பூமியில நல்ல சுகித்து இருக்கணுமா? சுகித்து வாழ்ந்து கர்த்தருடைய நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றி அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து அவர் விரும்புகிறபடியே நீங்க பரமேறி செல்லணும்னா ரொம்ப முக்கியமானது சொல்றாரு, என்னை பின்பற்று. கையை வைத்து சொல்லுங்க. நான் யாரை பின்பற்றணும்? இயேசுவை. சொல்லுங்க வாயத்தை. நான் யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றீங்கன்னா இயேசு அங்க உங்க கூடவே இருப்பார். கையை வைத்து சொல்லுங்க. இயேசு, அந்த தேவன் எங்க இருப்பாரு? என் கூட கண்டிப்பா இருப்பாரு. கிடியோனை பார்த்து சொல்றாரு பாருங்க, பலன் இல்லை ஆண்டவரே இந்த மீதியார்களை நான் எப்படி ஜெயிக்கிறது? ஆண்டவர் சொல்ற, போ இந்த பலத்தோட போ, மிச்ச பலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்றாரு. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலனை வச்சு நம்ம இதை வச்சு என்னத்தை பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் நான் பின்பற்ற இயேசு எனக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நான் பின்பற்ற இயேசு. நல்ல கையை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க வாயத்திறந்து சொல்லணும். என்கிட்ட கொஞ்சம் பலம் தான் இருக்கு, கொஞ்சம் காரியம் தான் இருக்கு, இதை எப்படி செய்ய போறேன் எனக்கு தெரியல, ஆனால் நான் பின்பற்றவர், அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. எனக்காக இறங்கி வந்துருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக இறங்கி வந்து அற்புதத்தெல்லாம் செய்து காட்டுவாரு. என்ன பின்பற்ற உன்னை நான் ஒருபோதும் வெக்கம் அடைய விடவே. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். யோசுவாவுக்கு சொன்னாரு, கிதியோனுக்கு சொன்னாரு, எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு மாத்திரம் சொல்ல மாட்டாரு. நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு இயேசு எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க. இயேசு எப்பவும் கூட. நான் ஒன்றை தான் செய்யணும். என்ன பண்ணணும்? எப்பவும் இயேசுவே நான் உம்மை பின்பற்றுறவனா இருக்கணும். கையை வச்சு சொல்லுங்க. இயேசுவே நான் எப்பவுமே உம்மை பின்பற்ற. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நான் எப்பவுமே உம்மை பின்பற்றவனா. அப்படி அவரை பின்பற்றவனா இருந்தோம்னா சொல்றார், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? இப்படி அவரை பின்பற்றீங்கன்னா உலகத்தின் கடைசி பரியந்தம், அப்படின்னா இந்த மூச்சு நிக்கிற வரைக்கும் கர்த்தர் என் கூடவே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை இப்படிப்பட்ட விதத்துல கர்த்தர் சொல்றார், அது உன் பொறுப்பு, என்ன நீ பின்பற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நல்லா கவனிங்கள். ஆசையை மாத்திரம் ஆண்டவர் அறிய அறிய ஆசை மாத்திரம் அவரை சார்ந்ததா மாறல, அந்த ஆசைக்கு சார்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பையும் நம்மளை செய்ய வைக்க. அந்த பொறுப்பு என்ன? ஆண்டவரே நான் என் இயேசுவை பின்பற்றுகிறேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க? நான் என் இயேசுவை. அந்த வேலையை நம்ம தான் செய்யணும். கையை வச்சு சொல்லுங்க. அந்த வேலை என்ன செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அதுக்கு தான் சத்தியத்தை கேட்க வைக்கிறாரு, இந்த ஜெபத்துக்கு வர வைக்கிறாரு, நிறைய அவரை பற்றி நமக்கு சொல்கிறாரு. எதுக்கு? நான் வேற எங்கேயோ பின்பற்றல, என் இயேசுவை பின்பற்ற. கையை வச்சு சொல்ல. நம்ம யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்ற இதை சொல்கிறார். இன்னொரு காரியம் பாருங்க,
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை அறிய அறிய அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறும்போது அவர் சொல்றாரு, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை மாத்திரம் நம்மகிட்ட கொடுக்கல, என்னை பின்பற்றுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை மாத்திரம் கொடுக்கல, அந்த பொறுப்பை நம்ம வெற்றிகரமாக செய்வதற்கு நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கர்த்தருடைய விருப்பத்தை செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா கையை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, இந்த நல்ல ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இயேசுவை பின்பற்றுகிற அந்த விருப்பத்தை என்னில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவை பின்பற்ற அந்த விருப்பத்தை எனக்குள்ள அவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுங்க. அதற்காக தான் தேற்றவாளனை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்றேன். நான் போய் உங்களுக்கு ஒரு என்ன அனுப்புவேன்? அனுப்பிட்டாரா? ஹலோ, எங்க பாஸ்டர் எங்க இருக்கிறாரு? எப்போ அனுப்பினாருன்னு கேட்குறீங்களா? என்னைக்கு அவர் நமக்காக செய்ய வேண்டியதெல்லாம், மனுக்குலத்துக்காக செய்ய வேண்டியதெல்லாம் கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்தார். முடித்துட்டு அவர் இன்றைக்கு பரமேறி சென்றிருக்கிறார். அவர் அங்கே இருந்தாலும் இங்கே நம்ம கூட நமக்குள்ள தங்கும்படி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவரை உள்ள கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்பட்டீங்கனாலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? என்னுடைய உள்ளத்துல. சொல்லுங்க, என்னுடைய உள்ளத்துல, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் இருக்கிறார். சொல்றாரு. இப்படியும் நம்பலையா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. கொடுத்தவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நான் உங்களை ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அடிச்சுக்கிறாரு. 13ஆம் வசனம் பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள். ஹலோ பாருங்க, ரட்சிக்கப்பட்டவுடன் என்ன பண்ணிருக்காராம்? விசுவாசி ஆன பிறகு என்ன பண்ணிருக்காராம்? ஒரு சாப்பா அடிச்சுக்கிறாரு. என்ன அடிச்சுக்கிறாரு? ஆமா, ஒரு சீல் போட்டிருக்காருங்க. சாப்பான வேற மாதிரி இருக்குது. ஒரு சீல் போட்டிருக்காரு. சொல்லுங்க, நம்மளெல்லாம் சீல் போட்டு வச்சுக்கிறாரு. ஹலோ, சில இடத்துல சீல் போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? சீல் போட்டு என்ன பண்ணுவாங்க? சீல் போட்ட பிறகு யாருமே பொதுமக்கள் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசுவாசி ஆக்கி ரட்சிப்பை கொடுத்து விசுவாசி ஆக்கி உனக்குள்ள ரட்சிப்பை உண்டு பண்ணிட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஒரு சீலை உன் மேல அடிச்சிருக்கிறார். அது என்ன சீல் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்கிற சீல் அடிச்சுக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம மேல என்ன சீல் போட்டிருக்கு? சந்தேகப்படக்கூடாது. இதெல்லாம் கேரண்டியா சொல்றாரு. இவ்வளவு கேரண்டியா அவர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கும் போது நான் சொல்றேன், அவரை நாம் பின்பற்றினா அவர் நாம் போக இடத்தெல்லாம் என் கூடவே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவரை பின்பற்றேன், அதனால எனக்கு ஒரு சீல் போட்டிருக்கிறாரு, சீல் அடிச்சிருக்கிறாரு. பிசாசு உடைக்கவே முடியாது அந்த சீலை. எத்தனை பேர் நம்புறீங்க? பிசாசு அந்த சீலை உடைக்கவே முடியாது. கையை வைத்து சொல்லுங்க, இயேசுநாதர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா, ரட்சிப்பின் மூலமா விசுவாசி ஆன பிறகு எனக்கு பரிசுத்த, அங்க சொல்லியிருக்கு பாருங்க 13ஆம் வசனம், என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஹலோ, என்ன சொல்லியிருக்கிறாரு? நமக்கெல்லாம் போட்டாரு. சொல்லுங்க, சீலு. என்ன போட்டாரு? யாருடைய சீலு? பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு ஒரு முத்திரை போட்டிருக்கிற. கையை வைத்து சொல்லுங்க, நம்பணும், இதெல்லாம் நம்பணும். இப்படிப்பட்ட ஒரு கேரண்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கும் போது இன்னும் அப்படியே பேன்னு சுத்தின்னு கூடாது. நான் சொல்ல புரியுதா? பிசாசு தொட்டுட்டான், பிசாசு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான் பாஸ்டர், எனக்கு அப்பவே தெரியும். நான் சொல்கிறேன், உங்கள் மேலே ஒரு சீல் போட்டிருக்கு, அந்த சீலை உடைக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது. கையை வாய்த்தி அந்த சீலை உடைக்க அவனுக்கு, நல்ல கையை வாய்த்தி சொல்லுங்கள், என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, நம்ம சபை மேலே, நம்ம பட்டணத்தின் மேலே ஆவியான ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். சொல்லுங்கள், கையை வாய்த்தி சொல்லுங்கள். நல்ல முத்திரை எப்படி அடிப்பீங்க? ஹலோ, முத்திரை எப்படி போடுவீங்க? அப்படி அடிச்சு சும்மா நான் போடுறதில்ல. கையை வைத்தி சொல்லுங்க, என் மேலே என்ன போட்டுக்கிறாரு? அடிச்சிங்க உங்களே, அப்படி அடிச்சு வச்சுட போறீங்க. சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஆவியா என்ன போட்டிருக்கிறாரு? முத்திரை போட்டிருக்கிறாரு. பாருங்க, ஆவியான போட்டிருக்கிற முத்திரை நம்ம மேலே இருக்கும்போது
நான் சொல்கிறேன், பலவீனப்படும் போது ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். சோர்ந்து போகும்போது நம்மளை உற்சாகப்படுத்துவார். வழி இல்லாமல் நிற்கும் போது வழியை நமக்காக திறப்பார். அற்புதத்தை செய்கிற தேவன் நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட ஒரு முத்திரை நம்ம மேலே போடப்பட்டிருக்கும் போது இதை நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? இப்போ பாருங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இப்போ சொல்றாரு, இந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனால 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வாசிப்போமா? அங்கே சொல்றாரு பாருங்க, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு, நல்ல கவனிங்க, என்ன அச்சாரத்தை கொடுத்துக்கிறாரு? கேரண்டியை கொடுத்துருக்காரு. ஆவியா, எந்த ஆவியான சீல் போட்டார்ல, ஹலோ, நம்ம மேல என்ன போட்டிருக்கிறாரு? அடுத்த முறை ஏதாவது பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து தான் ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்வாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்க பாஸ்டர். எனக்கு என்ன தெரியும், வீட்டில் அந்த வீட்டில் போய் பார்த்தா என்ன தெரியும் போதே. நான் சொல்லுவேன், ஜோம் பண்ணால் எல்லாம் ஓடிடுமா? போய் இயேசு நாமத்தில் சொல்லி ஜோம் பண்ணு. உங்கள் மேலே ஒரு சீலை போட்டு வச்சிருக்கிறார் கர்த்தர். அந்த சீலை உடைச்சி உன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. நான் இருக்கிற இடத்துல ஆவியானவர் உலாவுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல யார் உலாவுறா? நிறைய பேர் ஆவியான உலாவுறது பார்க்கறதுல எதோ உலாவுது, அப்படியே அங்கே உலாவுது. ஒருத்தனை சொன்னாங்க, விரிச்சுக்கிட்டு விழாவுது பாஸ்டர். அது நான் விரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம மேலே போட்டிருக்கிற முத்திரை தெரிஞ்சிச்சுன்னா பிசாசு நம்ம பக்கம், நம்ம எல்லா பக்கம் வர்றதுக்கே யோசிப்பான். ஏன்னா நம்ம மேலே போடப்பட்டிருக்கிற ஆவியானுடைய முத்திரை உடைக்கவே முடியாதுங்களா? கையை வாய்த்து சொல்லுங்க, ஆவியான போட்டிருக்கிற அந்த முத்திரை என்ன செய்ய முடியாது? இவ்வளோ அருமையான தேவன் நம்ம எப்படி விரும்புகிறார் பாருங்க. சொல்கிறாரு, என் பிள்ளைங்களை நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் இருக்க நான் விரும்புகிறேன். கையை வாய்த்தி சொல்லுங்க, ஆவியான என் இயேசு விரும்புகிற அந்த விருப்பம் என்னில் நிறைவேறும். கையை வாய்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் கையை வாய்த்தி சொல்கிறீங்க? இந்த உலகத்திலும் அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னோட இருக்கிறாரு, நான் அவரோட இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நான் இயேசுவோட போய் இருப்பேன். அது என்னைக்கு எனக்கு நியமித்திருக்கிறா, அது சந்தோஷமாக போனோம். ஹலோ, உங்களுக்கு என்னைக்கு நியமித்து சொல்லியிருக்கிறாரா? நாளைக்கு நீங்கள் நம்ம சாவ போகிறோன்னு யாராவது சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னா வச்சு என்ன பண்ணியிருப்போம் நம்ம? இன்னைக்கு என்ன அலும்பு பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் வருகிறதும் உனக்கு சொல்லப்படுறது இல்லை, உன்னை எடுக்கிறதையும் நான் என்ன பண்ணுறது இல்லை சொல்கிறது. ரெண்டுத்தையும் ரகசியமாக வச்சுக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நிம்மதியாக வாழ்கிறோங்க. நிம்மதியாக வாழ்கிறீங்களா இல்லையா? என்ன, நைட்டு படுக்கும்போது நிம்மதியாக தூங்கணும். காலைல எழும்புனா பரவாயில்ல, நான் அவரோட அங்கே போய் எழும்ப போகிறேன். எழும்புனா இங்கே இருக்கிறவங்களோட வாழ்வேன். இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன்? இயேசுவோட. பற்றி நிறைய பேருக்கு வராது. என்ன இது ஒரு கடைசி 2 நாளில் பாஸ்டர் சீக்கிரம் நம்ம எல்லாரையும் மேலே அனுப்புறதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம், அங்கே போனாலும் ஆசீர்வாதம். கையை வாய்த்தி சொல்லுங்கள், இங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம். அதனால திடீர்னு எல்லாம் இங்கெல்லாம் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது. எப்படி ஜெபம் பண்ணுறது? ஆண்டவரே சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, இல்லைன்னா என்ன ஒன்று நீர் வாரம், இல்லைன்னா என்னை எடுத்துக்கோ. டெய்லியும் கடங்காரன் வீட்டில் நின்றுட்டு என்னை தலைவலி பண்ணுறான். இந்த பிக்கல் புடுங்கள் நமக்கு தாங்க முடியல. ஆண்டவர் சொல்ல, இரு, நீ உன்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கடன்லாம் கொடுத்துட்டு தான் நீ அதுக்கப்புறம் தான் மேலே வரணும். கடன் கொடுக்காம மேலே வந்துடலான்னு பார்க்குறியா? சில கிறிஸ்தவன் ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுறவங்களை செக் பண்ணி பாருங்கள், சுற்றி சுற்றி கடன் வாங்கி போட்டதாக இருக்கும். இனிமே கடன் கொடுக்க ஆள் இல்லை. நான் சொல்றது புரியுதா? இனிமே அந்த ஆளை நம்பி, அந்த மனுஷனை நம்பி, அந்த மனுஷியை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால இவங்க ஜெபம் பண்ணுது, ஆண்டவர் இனிமே எனக்கு எவனும் கொடுக்க மாட்டான், பேசாம என்ன எடுத்துக்கோ, நான் மேலே வந்துடுறேன். நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை வாழும்போது ஆசீர்வாதமா வாழைப்பா. கையை வைத்து சொல்லுங்க, வாழும்போது பயம் இல்லாமல் வாழணும். கையை வச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் பயம் இல்லாமல் தைரியமாக சந்தோஷமாக சமாதானமாக, நேற்று சொன்ன பார்த்தீங்களா, ஒற்றுமையாக நான் வாழணும்.
போய் பண்ணீங்களா? என்ன எங்கேயாவது முட்டல் மோதல் இருந்துச்சுன்னா போய் ஒற்றுமை ஆகுங்க. ஆவியானவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா, நான் சொன்ன பாருங்க, நேற்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என்ன ஆவியானவருடைய உள்ளத்தில் போட்டது, எத்தனை வருஷம் காரியம் முடியாமல் இருக்கும் அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் முடிக்க வல்லவர். ஒற்றுமை ஆகிற சத்தியத்தை கேட்டுட்டு இன்னும் அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கலாம் கூடாது. முறுக்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சோம்பப்படி ஆக்கிடுவார். நான் சொல்றது புரியுதா? அப்படியே நொறுக்கி 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 ஒன்றும் இல்லாமல் இனிமே சோம்பப்படியை திருப்பியும் முறுக்க ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. பார்த்தீங்களா? அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சத்தியத்தை கேட்டு நம்மளை அப்படி மெல்ட் ஆக்கிடுவார். நம்ம இருதயத்தை மெல்ட் ஆக்குவார், நம்முடைய வாழ்க்கையை மெல்ட் ஆக்குறார். நம்மளை அப்படியே ஒரு குழந்தைய போல மாறி நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புறார். கையை வைத்து சொல்லுங்க, நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புறார். பாருங்க, சொல்றாரு இந்த வார்த்தை பாருங்க, சொல்றாரு 6ஆம் வசனம் கவனிங்க. சொல்றாரு, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். கர்த்தர் என் மேல இந்த ஆவியானவர் போட்டிருக்கிறார், இந்த முத்திரை இருக்கு, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாருன்றது எனக்கு தெரியும் போது நான் எப்படி, எனக்கு என்ன கேரண்டி இதெல்லாம் இருக்கு? நான் எந்த தைரியத்தில் இந்த உலகத்தில் வாழ்றது? நான் சொல்றேன், நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவங்க. கையை வைத்து சொல்லுங்க, நம்ம யாரு? விசுவாசத்தின் பிள்ளைகள். கையை வைத்து சொல்லுங்க, நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க? விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புறேன், இது நான் உன் கூட இருக்க விரும்புறேன், நீ என் கூட இருக்கணும்னு விரும்புறேன், நான் எங்க இருக்கிறோம் நீ அங்க இருக்கணும் நான் விரும்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுனா அந்த இடத்துல இருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுனா அந்த இடத்துல இருக்கிறார்? ஏன்னா வேதம் சொல்லுது, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே. எத்தனை பேர் நம்புறீங்க இருக்கிறாரா? ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும்னு விரும்பின, அதுதான் இன்னைக்கு உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க? கர்த்தர் விரும்புகிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க, உட்கார வச்சிருக்கிறார் பாருங்க. இது நம்முடைய ஆசையா மாறணும். ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம ஆசையா மாறணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். இதெல்லாம் இந்த ஜெபங்களில் பங்கு பெறணும். தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க வந்து நம்ம இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த விருப்பம் என்னில் நிறைவேறுகிறது. எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த விருப்பம் என்னில் நிறைவேறுகிற ஒரு மனுஷனா என்ன நீர் உருவாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நான் இதை என் கண்ணால பார்க்கலாம், ஆனா என் உள்ளத்துல விசுவாசிக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, இதெல்லாம் நான் என் உள்ளத்துல விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார், அவரை பின்பற்றவனா என்ன வச்சிருக்க. எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவை பின்பற்றுகிறவனா வச்சிருக்கிறார் பாருங்க. இப்படி இருக்கும்போது இதுல வருகிற சவாலை மாத்திரம் வேகமா குறிப்பா நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா சில குறிப்புகளை ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமோ 5ஆம் வசனம் வாசிப்போம். ஆனாலும் நீங்கள் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு, நல்லா கவனி சொல்றாரு. இதெல்லாம் சவால் வரும்போது ஆதியில கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பை நம்ம விட்டுருவோமா? 5ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டையை அதன் இடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆதியில கொண்ட அன்பு, ஆதியில கொண்ட கிரியைகள், நம்முடைய விளக்கு தண்டை கர்த்தர் எரிய வைக்க விரும்புறார், அதை அணையக்கூடாதுன்னு விரும்புறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து அணைக்கிறவர் இல்லை. ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு எண்ணெய் ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் அந்த எண்ணெய், தேவ வசனம் அந்த எண்ணெயா இருக்கு. நம்மளை வந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாருன்னா, கொழுந்து விட்டு எரியக்கூடியவர்களா இருக்க விரும்புறாரு. நம்ம ஆவியான இவ்வளவு சொல்லி இவ்வளவு வசனத்தை கேட்டு மறுபடியும் அந்த என்ன எரிகிற தீபமா நம்ம இல்லாம நம்மளை நாமளே அணைச்சிக்கிறவங்களா இருந்தோம். நான் சொல்றேன், சவால்கள், பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது நம்ம ஒன்று சொல்லணும், இல்லை இல்லை நான் இன்னும் என் இயேசுவை பின்பற்றுறவனாக இருக்கிறேன், இயேசு என்னோட கூட தான் இருக்கிறார். சொல்றாரு பாருங்க, ஆதியில கொண்ட அன்பை நீ என்ன பண்ணிட்ட, விட்டுட்டா என்றார்.
இந்த ஆதியில கொன்ற அன்பை விடுகிறது காரணம்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அறிவு பெருக்கும் போது தேவன் மேல் உள்ள அன்பு ஆட்டோமேட்டிக்கா குறையுது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அறிவு பெருத்த காலம். சில பாருங்க, வேதம் சொல்லுது அறிவு இருமாப்பை கொண்டு வருமா. என்ன கொண்டு வருமா? இருமாப்பை கொண்டு வருது. அப்போ பாருங்க, அறிவு தப்பு கிடையாது. ஆனா அந்த அறிவை சரியான விதத்தில் உபயோகப்படுத்தலனா அது இருமாப்பை கொண்டு வருது. அந்த இருமாப்பை கொண்டு வரும்போது ஆதியில நான் தேவன் மேல கொண்டிருந்த அன்பை விட்டு விடுகிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, எப்படி நீ உன் இளம் வயது மனைவியோட நீ எப்படி மகிழ்ந்திருப்பாயோ அது போல நீ ஆதியில ஒரு விவாகம் நடக்கும் போது ஒரு கணவன் மனைவி ஆரம்பத்தில் கல்யாண ஜோர்ல எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இருக்கிற அன்பு பாருங்க, என்ன அன்பு. மனைவி உட்கார்ந்தா கவனிப்பாரு, எழுந்தா கவனிப்பாரு. இப்போ உட்காரியா எழும்புறியா எதையாவது பண்ணிட்டு போ, இருக்கிறியாமா, உட்கார்ந்து இருந்தியா, எப்போ வந்த. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, அறிவு பெருத்து போகுது. இந்த அறிவு பெருக்கும் போது அதை சரியா சத்தியம், இந்த சத்தியம் அந்த அறிவை நம்முடைய வாழ்க்கையில தேவ விருப்பத்துக்கு நேரம் நடத்தணும். வேற இடம் போயிடுச்சுன்னா, அறிவு வேற மாதிரி எங்கன்னா கொண்டு போயிடுச்சுன்னா அது பல ஆபத்தான இடத்துல கொண்டு போய் விட்டுரும், இருமார்ப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் விழுவதற்கு காரணம் அறிவு இருமார்ப்பை கொண்டு வருது, அறிவு தேவனுக்கு நேராக இழுக்கல. நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது விசுவாசிகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த தேவ கொடுக்கிற அறிவு, இந்த தேவ சத்தியத்தோடு இணையலைன்னா எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை சாக்கடையில் விட்டுரும். நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் நீங்கள் சபை வளர்ந்து வந்த ஏர்லி சர்ச் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சொல்கிறாங்க, சில நாட்டில் சில ஊரில் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு வேதம் படிக்க வேதம் இருக்காதான். ஒரே ஒரு வேதம் யாராவது ஒரு மிஷினரி கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க, அந்த ஒரு வேத புஸ்தகம் தான் இருக்குமா. அந்த வேத புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு அந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இருந்த தாகம் என்ன செய்யணும், அந்த வேதத்தை படிக்கணுன்ற வாஞ்சை வரும்போது அந்த ஒரு பைபிளை ஒவ்வொரு வீட்டாக பாஸ் பண்ணுவாங்களாம் படிக்கிறதுக்கு. ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் ஒரு 500 வீடு இருக்குன்னா அந்த 500 வீடுக்கும் ஒரே பைபிள் தான். அன்னைக்கு இருந்த அந்த தாகம், அன்னைக்கு இருந்த அந்த அன்பு. இன்னைக்கு பாருங்க, அறிவு பெருத்து போயிடுச்சு. பைபிள் இன்னைக்கு போன்லயே வந்துருச்சு. எதுல வந்துருச்சு? இப்ப போன்ல வந்த பைபிளை கூட படிக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த போன்ல எவனோ ஒருத்தன் படிக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. ஆடியோ ஆன் பண்ணி விட்டீங்கன்னா, பட்டன் அமுக்கினீங்கன்னா அது பாட்டு படிக்கும். நீங்க கேட்கணுமான்னு அவசியம் இல்லை, படிக்கணும்னு அவசியம். அது பாட்டு ஏதோ ஒன்று கத்துது. அறிவு எப்படி பெருக பெருக தேவன் மேல் உள்ள அன்பை, நம்ம ஆதியில் கொண்ட அன்பை விடுது பார்த்தீங்களா, வெளியே விளக்குது பார்த்தீங்களா. 5ஆம் வசனம் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த கிரியையை விட்டாய் என்றார். கிரியனா ஆரம்பத்தில் எப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை எப்படி தேடி வந்தேன், இந்த வேதத்தை எப்படி நான் வாசித்தேன், ஆண்டவருக்காக எப்படி ஊழியம் செஞ்சேன், இன்னைக்கு எங்க இருக்கிறேன், எந்த இடத்துல நிக்கிறேன் நான். கர்த்தர் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கையை உயர்த்தி இதெல்லாம் சவாலுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வருகிற இந்த சவாலில் கிறிஸ்தவ மக்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிறோம். பரவாயில்ல, ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். செய்யலைன்னா என்ன, நான் ஜோம் பண்ணலன்னா ஆண்டவர் கோச்சிக்க போகிறாரா, நான் பைபிள் வாசிக்கலன்னா ஆண்டவர் கோச்சிக்க போகிறாரா, நான் கர்த்தரை பற்றி இன்னொருத்தருக்கு சொல்லனா ஆண்டவர் நான் கோச்சிக்க போகிறேன். இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கணும்னு விரும்புகிறேன். என் ஆசை அவங்களுக்குள்ளே வைக்கிறேன். இயேசுநாதர் இந்த பூலோகத்தில் பிதாவோட அவர் பேசாமல் இல்லை, தனித்து போய் ஜெபிக்காமல் இல்லை, வேத வசனங்களை வழக்கத்தின்படி. நல்லா கவனிங்க, இயேசுநாதர் எங்கே பைபிள் படித்தான்னு கேட்டிங்கன்னா பைபிளில் சொல்லியிருக்குங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, தேவாலயத்துக்கு வழக்கந்தோறும் போய் அவர் கையில் கொடுக்கப்பட்ட சுருளை எடுத்து வேத வசனங்களை அவர் வாசித்தார். வேதமே அவர் தான் வேதம், அவர் தான் வார்த்தை. ஆனாலும் அவர் வாசித்து காட்டினார். எதற்காக? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆதியில் கொண்ட அந்த அன்பு, அந்த கிரியைகள் உங்க வாழ்க்கையில் மறைந்து போயிருக்கா? செக் பண்ணுங்க இந்த நாட்கள்ல. இதை தான் பிசாசு குறைச்சி வாழ்க்கையில் வருகிற சவால்களில்
நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விருப்பங்கள் குறையும் போது என்ன ஆகும்னா எளிதா நான் கீழே விழுறேன். ஒன்றும் பெரிய நம்ம கிட்டலாம் அவன் ஒன்றும் பெருசாக மல்லு கட்ட வேண்டியதே இல்லை. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை இவங்களுக்குள்ள கெடுப்பதுக்கு ஆதியில் கொண்ட அன்பை எப்படி எடுக்கலாம், ஆதியில் கொண்டிருந்த கிரியைகளை எப்படி எடுக்கலாம், அவருடைய விளக்கு தண்டை எப்படி நான் அணைக்கலாம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் மறுபடியும் நம்மளை எரிகிற தீபமாக மாற்றுகிறார். கையை சொல்லுங்க, எரிகிற ஒரு தீபமாக. மலை மேலே உள்ள ஒரு பட்டணத்துக்கு வெளிச்சத்தை காட்டுற ஒரு மனுஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்படி உங்க வீட்டுக்கு நீங்க வெளிச்சத்தை காட்டுற ஒரு புருஷனா தகப்பனா இருக்கணும். நல்ல கவனிங்கள் புருஷர்கள், நான் சொல்றேன், உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கணும், பைபிள் படிக்கிறத பார்க்கணும், ஜோம் பண்றதை பார்க்கணும், கூப்பிட்டு குடும்பத்தை நீங்க ஜெபத்தில் நடத்துகிறத பார்க்கணும். அதெல்லாம் உங்க அம்மா பண்ணிக்குப்பா. நிறைய வீட்டில் சொல்றது. நான் சொல்றேன், பைபிளில் அம்மா மூலமா ஆசீர்வாதம் வரும்னு பைபிள் சொல்லலை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் தான் பைபிள். ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் திஸ் இஸ் த மெத்தட் God has kept to bless a family. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தர் வச்சிருக்கிற முறை இது. இந்த முறையை நீங்க மாத்தினீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் தடப்படும். இதை என்ன செய்வான் பிசாசு? இந்த மாதிரி காரியத்துல நமக்கு ஆசையை கொடுக்காம, விருப்பத்தை கொடுக்காம, நம்மளை அவன் சவால்கள் நடுவே கிளீனா எழுத நம்மளை தள்ளி விடுவான். இந்த ஜெப நாட்கள்ல உங்க குடும்ப ஜெபம் மறுபடியும் கட்டப்படட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, குடும்ப ஜெபம் மறுபடியும் கட்டப்படும். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க குடும்ப ஜெபம் மறுபடியும் கட்டப்படணும். வேத வாசிப்பு மறுபடியும் கட்டப்படணும். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை, நம்மலாம் கிறிஸ்தவங்க. இந்த கிறிஸ்துவோடு இருக்கிற வார்த்தையோடு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த வசனத்தோடு எனக்கு தொடர்பு இல்லாம நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? இந்த வசனம் தானே எனக்கு போதிக்குது, இந்த வசனம் தானே என்ன மாத்துது, இந்த வசனம் தானே எனக்கு சொல்லி கொடுக்குது. இந்த வசனத்தோட எனக்கு தொடர்பு இல்லை. நான் ஜெப நாட்களில் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை வருவேன், கேட்டுட்டு போவேன், அது போதும்னு நினைச்சீங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஜெபங்கள், இந்த மாதிரி சபைக்கூடி ஞாயிற்றுக்கிழமை வர்றதெல்லாம் நம்முடைய ஆவி ஆண்டவர் மறுபடியும் அனல் மூட்டி எழுப்புகிறார். ஏன்னா அதை போய் தொடர்ந்து நான் செய்வதற்காக அனல் மூட்டி எழுப்பப்படுகிற ஒரு கூடுகையாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இதெல்லாம் நல்ல விஷயங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறது நல்லதா? எத்தனை பேர் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்படி நான் ஜெபம் நடத்துறதுல நீங்கள் உட்காந்துட்டு ஆமே நல்லலையா சொல்கிறது அது ஒரு பக்கம் நல்லது தான். ஆனால் இந்த ஆமே நல்லலையாலே முடிஞ்சிடக்கூடாது. நான் சொல்ல புரியுதா? இப்போ இந்த ஜெபத்தை எப்படி நடத்துறனோ அது போல இந்த போல நேரம் உட்காந்து கேட்டிருக்கீங்களே, இந்த வசனங்களை கொண்டு போய் நீங்க உங்க ஜெப நேரங்களில் தியானம் பண்ணுங்க. வாயத்தை இந்த ஜெபத்தை சொல்லுங்க, இந்த வசனங்களை மறுபடியும் வாசிங்க. சொன்ன காரியங்கள்லாம் கோர்வையா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இயேசுநாதர் ஜெபித்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்காக எப்படி வேண்டுதல் செஞ்சார், உங்களுக்காகவும் எனக்காக எப்படி வேண்டுதல் செஞ்சாரு, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கோம் போது நாம் போய் ஜெபத்துல ஒண்ணுமே ஜெபம் பண்ணாம கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஜெப அனுபவங்கள் மாறணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாயத்திறந்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெப அனுபவத்தெல்லாம் மாத்துங்க. நல்ல வாயத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெப அனுபவத்தெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர்னுவாங்க. நான் முதல்ல கேட்குற கேள்வி, சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். சாப்பிட முடியுதா? நான் கேட்டேன், சாப்பிட முடியலன்னு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சாப்பிட முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? அது எப்படி பாஸ்டர்? உடனே டாக்டரை பார்ப்பேன், உடனே மாத்திரை போடுவேன், உடனே சரி பண்ண. நான் கேட்டேன், ஜெபம் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாருக்கும் மருத்துவராக இருக்கிற கர்த்தரிடத்தில் வந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் பலப்படுத்தியிருப்பாரே. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களை ஜெபிக்க வைக்க ஆவியானவர் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவரா, உங்களுக்கு இந்த சத்தியத்திலிருந்து உங்களோட பேச தேவன் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். இதெல்லாம் சவாலுங்க. இந்த சவால்களெல்லாம் நம்ம ஜெயிக்கும் போது தான் பாருங்க, இந்த சவால்களை இந்த 7 சபைகள் கடந்து போனார்கள். ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் நான் ஒரு குறையா பார்க்கிறேன்றார் ஆண்டவர். சபைகளை பார்த்து சொல்றாரு, இந்த சவாலில் நம்ம விழாதபடிக்கு கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை போதிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆதியில் கொண்ட அன்பை நான் மறுபடியும் புதுப்பிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இதை எப்படி புதுப்பிக்கிறேன்? இது நம்மால் நடக்குது. நமக்குள்ள முத்திரை போட்டு வச்சிருக்கிற பார்த்தீங்களா ஆவியானவர், அதை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்ப அவர் வல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இதெல்லாம் அனல் மூட்டி எழுப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு?
அடுத்த சொல்றாரு பாருங்க, அதே காரியங்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றாரு, உபத்திரவங்கள் வரும்போது, அந்த உபத்திரவத்தில் நான் குறிப்பை மாற்ற சொல்லிட்டு போறேன், நீங்க வசனத்தை போய் வீட்டில் வாசித்து தியானம் பண்ணுங்க. அதில் சொல்லி உபத்திரங்கள் வரும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? இந்த உபத்திரம் எந்த உபத்திரம்? எல்லா உபத்திரத்தையும் உபத்திரம் சொல்லக்கூடாது. நீதி நிமித்தமாய் நாம் படுகிற பாடு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க நினைக்கிற காரியங்கள், இதுல பாடு வரும்போது அதை நான் மேற்கொள்வதற்கு, அதை நான் ஜெயம் கொள்வதற்கு என்ன செய்யணும்? பவுல் சொல்றார், ரோமர் 8 சொல்றாரு, 36ஆம் வசனத்தை வாசியா சொல்றாரு, இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு கேட்கிறாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வைராக்கியம், இந்த தேவனுக்குள்ள நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கும்போது, இயேசுவை அறிய அறிய என் ஆசையெல்லாம் அவருடைய ஆசையா மாறும். அவர் எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே இருக்கிறேன். அவர் விரும்புகிற ஒன்று, நான் எங்கே இருக்கிறேனோ அவர்கள் அங்கே இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ எனக்கு ஒன்று தெரியுது, நான் போகிற இடத்துலலாம் இயேசு என் கூடவே இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். அவர் இருக்க விரும்புகிற இடத்துல அவர் எங்கே இருப்பார்? துன்மார்க்கள் நடுவே இருக்க மாட்டார், அங்கே இருக்க மாட்டார். அப்போ என்ன அங்கே கொண்டு போய் உட்கார விட மாட்டார். என்ன அவர் எங்கே இருக்கணும்னு விரும்புகிறாரோ அங்கே இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அதனால் அந்த பாதையில் என்ன உபத்திரங்கள் வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விடாதபடிக்கு அவரை தொடர்ந்து பின்பற்றுகிறவனா இருக்கிறேன். இன்னொன்று சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்தும் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்ற கள்ள போதகம். இந்த நாட்கள் நிறைய கள்ள போதகம் வந்துருச்சு. சத்தியத்தை கேட்கறத காட்டிலும் மாயான காரியங்களை கேட்கறது தான் உட்கார்ந்து ஜனங்க ஓடுறாங்க. அதனால ஒரு லாபம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கள்ள போதனையை கேட்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எல்லா குப்பையும் இருக்கும், வெளியே மாத்திரம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, நல்ல சுண்ணாம்பு தடவி அடிச்சு வச்சிருப்பாங்க. பல இருக்கும். ஃபால்ஸ் டீச்சிங். நல்லா கவனிங்க, இந்த நாட்களில் போதிக்கிற சத்தியங்கள், கேட்கிற சத்தியங்கள், இது நிஜம்தானா, இது உண்மைதானா அப்படின்றத நிதானிக்கக்கூடிய அறிவு நமக்குள்ள தேவன் உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா, உங்களை என்னையும் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரப்பட்டிருக்கிறாரே. பரிசுத்த ஆவியான எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னா, சத்தியத்துக்கு மாத்திரம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. உண்மைக்கு மாத்திரம் தான் ஆவியான உங்களோட துணை இருப்பார். அது உண்மை இல்லை, நிஜம் இல்லைன்னா அதுல ஒரு எஃபெக்டும் இருக்காது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் இங்க சொல்றேன், இதெல்லாம் குறை அப்படின்றார் ஆண்டவன் காட்டி சொல்றார், இதெல்லாம் குறையா இருக்கு. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, அங்க மனசாட்சியில சூடுண்டவர்கள் என்ன பேசுவாங்க, என்னென்னத்தையோ பேசிட்டு இருப்பான். ஒரு மனசாட்சி இல்லாத என்ன பேசுற சத்தியம், இந்த சத்தியத்தை பேசுற ஒவ்வொரு மனுஷனும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாம சும்மா சுய லாபத்துக்கு பேசுற. நல்லா நீங்க நிதானிக்கணும். ஆவியான உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுறாருன்னா, அந்த ஊழியக்காரன் தாலாபத்துக்கு பேசுறானா, என்னத்துக்காக சொல்றான், இதெல்லாம் யோசிக்கக்கூடிய நிதானிக்கக்கூடிய நிலையில இல்லை. நான் சொல்றேன், எல்லா கள்ள போதனைக்கும் நம்ம போய் உட்காந்துருவோம், மாட்டிடுவோம், சிக்குவோம். அதுக்கு உடனே தெரியாது. ஏன்னா வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை உடனே வெளியே அதனுடைய சாயலை கட்டாது. நாளடைவ எல்லா நாத்தமும் குறைவும் வெளியே வரும். அடுத்து சொல்ற 2 வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நேரம் இல்லை, நான் டக்குன்னு சொல்லிட்டு போறேன். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றாரு, இந்த கள்ள போதகத்தை பேசுற அந்த நபர்களை நாம குறித்து கவனமா இருக்கணும். இதெல்லாம் அங்க அப்படியே சொல்லியிருக்காரு. இந்த சபைகளை குறித்து சொல்லும் போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்றாரு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீரோ வர்ஷிப் தான் ஆயிடுச்சு. இயேசுவை ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, இயேசுவை பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் இல்லை. எப்படி ஆயிட்டாங்கன்னா, தன்னை ஹீரோவா காட்டுற நிறைய காரியங்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் வருது. நல்லா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ஹீரோ, அவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். கையை உயர்த்தி எத்தனை பேர் அவரை ஹீரோவா வச்சிருக்கிறீங்க? அவரை ஹீரோவா வைக்காம வேற எவரை ஹீரோவா வச்சிங்கன்னா அப்புறம் தான் நீங்க ஜீரோவா தான் ஆவீங்க. நல்லா கவனிங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு தான் என்னுடைய ஹீரோ. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு தான்? வேற எந்த மனுஷனையும் ஹீரோவா வைக்காது. எந்த மனுஷனை நீங்க ஹீரோவா வச்சீங்கன்னா அந்த மனுஷன் இடறினானா, நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. அதனால தான்
சத்திய ஆவியானவராக இருக்கிற, சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவரால் நான் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். எனக்கு நாம் பின்பற்றக்கூடிய ஒரே நபர் இயேசு மாத்திரம் தான். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாம் பின்பற்றக்கூடிய ஒரே நபர் யாரு? இயேசு. ஏன்னா இயேசு இடறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இடறுகிற மனுஷனை தூக்கி நிறுத்துகிற அற்புதமான இயேசுவை நான் பின்பற்றுவேனா? நான் சொல்றேன், எல்லா இடறி போய் நிற்கிற காரியத்திலலாம் கர்த்தர் நம்மளை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கவனமாக இருக்கணும் இதிலலாம். இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு சமுதாயம் அப்படி போயிட்டு இருக்கு. என்னென்னமோ வருது, என்னென்னோ உள்ள கலப்படம் வருது. நம்ம எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சு நம்ம நம்பணும்னா, நான் சொல்றேன், கொஞ்சம் நிதானிக்கணும். இந்த சத்தியங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளை நிதானிப்பதுக்கு கர்த்தர் உதவி செய்ய. வெளிப்படுத்தும் விஷயம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றாரு, கிரியையில முழுமை அடையாத கிரியா இருக்கக்கூடாது. பிசாசு நிறைய நேரம் பாருங்க, இயேசுவை பின்பற்றும் போது இயேசுநாதர் எதையும் நம்மளை அறகுறையா செய்ய வைக்க மாட்டார். கையை வைத்து சொல்லுங்க, இயேசுநாதர் என்ன பண்ண மாட்டாரு? அறகுறையா அறவேக்காடா இருக்க மாட்டோம். கையை வச்சு சொல்ல, நம்ம என்னவா இருக்க மாட்டோம்? ஆமா, அறகுறையா ஆஃப் பாயிலா இருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு ஆஃப் பாயில் சாப்பிட்டே பழக்கம். காலைல ஒரு ஆஃப் பாயில் போடு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்கு. இல்லை, நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம எதை ஆரம்பித்தாலும் அதை அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை முற்று முடிக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவராக. கையை வச்சு சொல்லுங்க, நம்மளை ஆரம்பிச்சுட்டு ஒன்று இடையில பாதியில் விட்டுட்டு நம்மளை அப்படியே போயிட மாட்டார். ஒன்று ஆரம்பிச்சார்னா அதை முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, ஒன்று ஆரம்பிச்சா கர்த்தர் அதை வெற்றிகரமாக முடிப்பார். ஜெப நாட்களையும் பாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்கி எவ்வளவு அற்புதமாக முடிவடைவதற்கு நேரம் நம்ம நடத்துறாரு பாருங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்தேன், நான் 21 தடவை இந்த ஜெபத்துக்கு வந்தேன். ஒரு முழுமையை, வாழ்க்கையை முழுமைப்படுத்தக்கூடிய விஷயங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. வராம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய பாடு. ஆனா இங்க வந்தவளுக்கு தெரியும் அது என்னன்னா, ஆண்டவர் ஒரு முழுமையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா எதை கர்த்தர் ஆரம்பிச்சாலும் அதை முழுமையாய் முடிக்க அவர் வல்லவர். கையை வச்சு சொல்லுங்க, எதை கர்த்தர் ஆரம்பிச்சாலும் அதை எப்படி முடிப்பாரு? முழுமையாக அதை முடிக்கக்கூடிய அற்புதமான தேவன். இதெல்லாம் குறைன்னு சொன்னாரு. இந்த குறையை மேற்கொள்கிறவர்களை நீங்க அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா, ஜீவ விருட்சத்தின் கனியாயமா மேற்கொள்றவர்கள். நல்லா கவனிங்க, தேவன் விரும்புகிறத உங்க விருப்பமா ஆக்கி, சவால்கள் வரும்போது இல்லை என்ன வந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், இயேசு தான் என்னுடைய ஹீரோ. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல, நான் இயேசுவை பின்பற்றேன், இயேசு தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற மேற்கொள்கிறவனுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயேசுநாதர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு? முதல் ஆசீர்வாதம், ஜீவ விருட்சத்தின் கனிகளை கொடுப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, மேற்கொள்கிறவர்கள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? கனிகளை கொடுப்பீங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்றது, ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாராம். மேற்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். மேற்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்க. நான் பண்ணேன் இல்லை, வெற்றி சிறக்க வைப்பார். அதான் சொல்றார், ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறாரு, புதிய நாமத்தை கொடுக்கிறாரு. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 26ஆம் சொல்றாரு, ஜாதிகள் மேல அதிகாரத்தை கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, சூழ்நிலைகள் மேல, பிரச்சனைகள் மேல, தேவைகளின் மேல கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு, பிதாவுக்கு முன்பாக நம்மளை அறிக்கை பண்ணுவாராம். என்ன மாதிரி ஆசீர்வாதம்? உங்களை கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். மேற்கொள்கிறவர்களை அவர் அறிக்கை பண்றாரு. அடுத்தது சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, ஆலயத்துல உங்களை எப்படி வைப்பாராம்? தூணா நிறுத்துவாராம். கையை வைத்து சொல்லுங்க, நம்மளை கர்த்தர் இந்த ஆலயத்துல எப்படி வச்சிருப்பாரு? ஒரு தூணா நிக்க வைப்பாரு. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மேற்கொள்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கடைசியா வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்றாரு, அவரோடு கூட சிங்காசனத்துல வீட்டிருக்கும்படி செய்கிறார். நம்மளை கர்த்தர் எப்படி மாத்த? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த தேவன் தான் ஜெபம் பண்றார், நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன்?
விரும்புகிறவர் மேற்கொள்ள வைப்பார். கையை வாய்த்து சொல்லுங்க, இதை விரும்புகிறவர் என்னை எல்லாவற்றிலும் மேற்கொள்ள வைப்பார். கையை வாய்த்து சொல்லுங்க. அப்படியே எழுமி நிற்போம். எழுமி நின்று நம்ம சொல்லுவோம், விரும்புகிற கர்த்தர் என்னை மேற்கொள்ள, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், மேற்கொள்ள எனக்கு உதவி செய்கிறார், மேற்கொள்ள எனக்கு உதவி செய்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே மேற்கொள்ள எனக்கு உதவி செய்கிறீரே, ஆண்டவரே உம்மைதான் நான் பின்பற்றேன். சொல்லுங்க வாயை திறந்து, உம்மைதான் நான் பின்பற்றேன், உங்க விருப்பம் தான் என் விருப்பம். ஆண்டவர் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் தான்ப்பா எங்களுடைய விருப்பம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இதுதான். ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நாங்க இருக்கணும். நீங்க விரும்பினதை எங்க வாழ்க்கையில நிறைவேற ஒவ்வொரு நாளும் நாங்க பிரயாசப்படுவோம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே இந்த ஆசை நிறைவேற, இந்த விருப்பம் நிறைவேற நாங்க ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதமான நிலையில எங்களை நீர் வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உந்தன் ஏக்கம்பீர்ப்பமெல்லாம் என் இதயத் துடிப்பாக மாற்றும். எந்தன் ஏக்கம்பீர்ப்பமெல்லாம் என் இதயத் துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். கைகளை உயர்த்தி, என் ஜீவ நாட்களெல்லாம் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே ஆவியானவரே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆட்கொண்டனை நடத்தும், ஆட்கொண்டு என்னை நடத்தும். ஆவியால என்னை நீரப்போம். ஆட்கொண்டு ஆவினாலே ஆவியாலே என்னை நீரப்போம். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியாலதே வனுக்கே. எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே ஆதியில் கொண்ட அந்த அன்பு, ஆதியில் கொண்ட அந்த கிரியைகளை நான் மறுபடியும் ஆண்டவரே தொடர ஆவியானவரே எங்களை நீர் பயன்படுத்தும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆவியானவரே இதுதான் உங்க விருப்பம் ஆண்டவரே, இந்த விருப்பத்துல நான் செயல்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் மேல வச்ச உங்க அன்பை புதுப்பிங்க.
கர்த்தருக்காக நீங்க செஞ்ச கிரியைகளை மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. நீங்க கர்த்தருக்காக கிரியை செய்ய உங்களுக்காக ஏற்கனவே கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரே. அவர் எப்படிப்பட்ட பலத்த விளைவுகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வைக்க முடியும் என்பதை நம்புங்க. அவருக்காக கிரியை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மளை பலப்படுத்துவார். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த சுவிசேஷ கூட்டத்துக்காக எத்தனை பேர் சின்சியரா ஜாம் பண்றவங்க வலது கரத்தை உயர்த்தி. ஏறக்குறைய ஒரு 300 புதிய ஆத்துமா வராங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அத்தனை ஆத்துமாவையும் ஏசப்பா உங்க அன்புனால நிரப்புங்க. சொல்லுங்க வாயத்தில் இந்த வார்த்தை, ஏசப்பா உங்க அன்புனால நிரப்புங்க. உள்ளத்துல எத்தனையோ வேதனையோட வருவாங்க ஆண்டவரே, எவ்வளவோ கவலையோட வருவாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு உங்க அன்பு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க அன்பு போதும், உங்க அன்பு ஒண்ணு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல அந்த அன்பு அன்றைக்கு அவர்கள் அவங்க உள்ளத்துல கர்த்தர் நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. விசேஷமா இந்த சுவிசேஷ கூட்டத்தில் நடிக்கிற அந்த டிராமால நடிக்கிற எங்க பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. கையை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அதில் நடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமா இந்த சுவிசேஷம் போய் சேரணும். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே இந்த சுவிசேஷம் வல்லமையாய் போய் சேர கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை நீ சமாதானத்தோட அனுப்பும். எங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் நீர் கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் செய்த ஏறெடுத்த எல்லா பொருத்தனைகளையும் கர்த்தர் ஏற்கனவே நீர் கேட்டு பதில் கொடுத்திருக்கிறதுக்காக எத்தனை பேர் கரம் உயர்த்தி கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பதில் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கிற பதில் நிச்சயமாய் வந்து சேரும். ஒரு நாளும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் மறப்பதே கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோட அனுப்பும். ஆண்டவரே நாளைக்கு மாலையில் இறுதியான ஜெபம். உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் உமக்கென்று பொருத்தனை செய்திருக்கிற எல்லா பொருத்தனைகளையும் நிறைவேற்ற அந்த ஜெபத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திருவிருந்தியம் கர்த்தர் ஆசீர்வதித்து நாங்கள் முழுமையாய் உம்முடைய நன்மையை தொடர்ந்து வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும். நாளை காலையில் நடக்கிற ஆராதனையா நீர் ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரே ஆராதனை ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாய் கர்த்தர் நீர் மாற்றி தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.